நம்ம தைரியமாக உணவு அருந்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இந்த மிளகோட சக்தி நிலையாகப்பட்டது இருக்கும். சரியா? அன்னாச்சி பூ 100 கிராம் எடுத்துங்க, மிளகு ஒரு 100 கிராம் எடுத்துங்க. மிளகு தான் கொஞ்சம் கூட விலை அதிகமாக வரும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு வாங்க முட்டுற வேண்டாம், வாங்கிங்க. அதுக்கடுத்து வெட்டி வேர் இருக்கு இல்லையா, வெட்டி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ 100 கிராம், மிளகு 100 கிராம், வெட்டி வேர் 100 கிராம். இதை வந்து வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியில் போட்டு, இப்போ அந்த குண்டாவில் ஊற்றி வச்சுருக்கீங்க, அதை வந்து போட்டு நல்லா தலை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு, அதாவது மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும், மூடி இல்லாமல் கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த தண்ணியை நல்லா தீயிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை அப்படியே நல்லா மூடி போட்டு எடுத்துகிட்டு வந்து மத்திய ஹாலில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த மூடி நம்ம வந்து ஆவி பிடிப்போம் பாருங்க, ஆவி பிடிக்கும்போது எப்படி நம்ம திறப்போம், ஆவி வெளியே போகிற மாதிரி